அதிமுக 50 தொகுதிகள் குறைந்தால் கட்சி உடைய வாய்ப்பு அல்லது இபிஎஸ்ஸின் பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து. தமிழக அரசியல் களத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் ஒரு காலத்தில் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய அதிமுகவின் எதிர்காலத்தை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கியுள்ளன. குறிப்பாக அதிமுக கைப்பற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை 50க்கும் கீழ் குறைந்தால் அது கட்சிக்குள் ஒரு மாபெரும் பூகம்பத்தை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர். எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான கட்சி ஒரு மோசமான தோல்வியை சந்திக்கும் பட்சத்தில் அவரது பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து ஏற்படுவதுடன் அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி அலை உருவாகும். இது கட்சி உடையவோ அல்லது புதிய அதிகார போட்டி தொடங்கவோ வாய்ப்பாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 10 தேர்தலாக எடப்பாடி பழனிசாமி தோல்வியை தழுவியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தோல்விக்கு பிந்தைய சூழலில் சசிகலா அல்லது டிடிவி தினகரன் ஆகியோர் மீண்டும் அதிமுகவை கைப்பற்ற தீவிரமான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இபிஎஸ் தலைமையிலான அதிமுக வெற்றி பெற முடியாது என்ற தங்களின் வாதத்தை மெய்ப்பிக்கும் வகையில் சிதறி கிடக்கும் அம்மாவின் உண்மையான விசுவாசிகளை ஒன்றிணைப்பதாக கூறி அவர்கள் காய்களை நகர்த்துவார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்களில் உள்ள அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஜாதி ரீதியிலான வாக்கு வங்கிகளை தக்க வைக்க சசிகலா அல்லது தினகரன் போன்ற ஒரு தலைமையே தேவை என்ற குரல் கட்சிக்குள்ளேயே ஒலிக்க தொடங்கலாம். இது இபிஎஸ் தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும். மறுபுறம் தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியாக வளர துடிக்கும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் பலவீனத்தை பயன்படுத்தி ஒரு புதிய தலைமையை தூண்டிவிட வாய்ப்புள்ளது. அதிமுக முற்றிலும் அழிந்து விடுவதை விட தங்களுக்கு கட்டுப்படக்கூடிய அல்லது இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு புதிய தலைமையை அக்கட்சிக்குள் உருவாக்க பாஜக ஆர்வம் காட்டலாம். இதன் மூலம் திராவிட வாக்கு வங்கியை தங்களின் தேசிய அரசியலுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள அவர்கள் திட்டமிடலாம். இது கட்சியின் அதிகார மையத்தை இபிஎஸ்ஸிடமிருந்து பிடுங்கி டெல்லிக்கு நெருக்கமான ஒருவரிடம் ஒப்படைக்கும் முயற்சியாக கூட இருக்கலாம். ஒருவேளை கட்சி உடையாமல் இருக்க வேண்டும் என்றால் இபிஎஸ் தனது பிடிவாதத்தை கைவிட்டு சசிகலா, ஓபிஎஸ் மற்றும் தினகரன் ஆகியோரை மீண்டும் கட்சியில் இணைத்து ஒரு ஐக்கிய அதிமுகவை உருவாக்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்படுவார். ஆனால் கடந்த கால கசப்பான அனுபவங்களால் இது நிகழ்வது கடினம் என்று கருதப்படுவதால் அதிமுக பல பிரிவுகளாக சிதறவே அதிக வாய்ப்புள்ளது.